அஃப்கோர்ஸ் நம்ம நட்டி நட்ராஜ் சார் வந்து கேட்கவே வேண்டாம். அவர் வந்து கர்ணன் படத்துலேருந்து நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணி பண்ணுறது செய்கிறாரு. ஆன்லைன் கேமிங் இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. இது வந்து இன்றைக்கி வந்து என்னன்னாக்கா இன்றைக்கி பலவிதமான அடிக்ஷன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறது. அதில் வந்து இந்த ஆன்லைன் பார்க்கண்டா அப்படின்னு யோசித்தேன். செகண்ட் ஹாஃபில் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. அது இல்லாமல் நட்டி சாரோட ஆக்டிங், அவர் விசாரிக்கிற தோரணை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன கொஞ்சம் கமர்ஷியல் ஆட் பண்ணிடலாம், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சாங்ஸு, அந்த ஹீரோயின்லாம் கொஞ்சம் கிளாமர் கொடுத்துருக்கலாம். அது ஒல்லியாக போட்டுக்கின்னு ஏதோ சேரீ கட்டுன்னு ஃபுல்லாக போச்சுன்னு வருது. அதெல்லாம் எதுக்குங்க இப்போ இருக்கிற காலத்தில் தேவையாங்க? அவன் ரோட்டில் போகும்போது ஒரு பொண்ணை பார்த்தாவே நமக்கே தெரியும். என்னடா ரசிக்கிற மாதிரி இருக்கணும். இதனால் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே, படம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இப்போ இருக்கிற கால ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு பசங்களாம் இதை பார்த்து தெரிந்துக்காக தான் ஒரு படம் சார். படம் நல்லா இருக்குது சார். இந்த மாதிரி படம் தான் பார்க்கணும். பட் இந்த மாதிரி படம் தான் பண்ணனாலும் இந்த மாதிரி படம் தான் பண்ணணும் சார். இன்ட்ரெஸ்ட்டு சூப்பராக கொண்டு போனோம் சார். ஆரம்பத்தில் ஒரு நாடகம் மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது போய் தான் தெரியும் இந்த கதைனா என்ன. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். படம் இந்த சீசான்ற படம் வந்து இப்போ பார்த்தோம். ரொம்ப நல்லா ஓகே. சீசாங்கிற படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க படம். இது ஆக்சுவலாக என்னென்னாக்கா சோஷியல் மெசேஜ் வந்து 2 இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ் வந்து கன்வே பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு திங் நம்பர் 1 என்னென்னாக்கா ஒரு பைப்போலார் டிஸார்டர் வரக்கூடிய ஒரு பேஷண்ட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவார், அவருடைய பிஹேவியரில் வந்து என்ன ஒரு அப்நார்மாலிட்டிஸ் இருக்கும், வித்தியாசமாக இருப்பார் அவர். நம்ம எல்லாம் நார்மலாக பார்க்கும்போது நம்மலாம் ஒரு மாதிரி இருப்போம். அவர் பண்ணுற செய்கைகள்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த கேரக்டரை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நிஷாந்த் ரசோன்ற ஆக்டர் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கார். அந்த முகம் போகிற விதம், இந்த பாவனைகள், கண்களை உருட்டுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப டாப் கிளாஸாக பண்ணியிருக்கார் அவர். கம்ப்ளீட்டாகவே இன்ஃபேக்ட் அந்த கேரக்டராகவே மாறுறார் அவர். இது வந்து ஒரு பெரிய சமாச்சாரம். ரெண்டாவது வந்து மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ். சாங்ஸ் எல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி த்ரில்லர் மூவிக்கு வந்து மியூசிக் பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங் டாஸ்க். இது சரண்குமார் அப்படிங்கிறவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கார் அவர். அதே மாதிரி அஃப்கோர்ஸ் நம்ம நட்டி நட்ராஜ் சார் வந்து கேட்கவே வேண்டாம். அவர் வந்து கர்ணன் படத்துலேருந்து நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு போலீஸ் அதிகாரியாக வந்து அந்த கேஸை வந்து சால்வ் பண்ணி பண்ணுறது செய்கிறாரு. ஆன்லைன் கேமிங் இது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு. இது வந்து இன்றைக்கி வந்து என்னென்னாக்கா இன்றைக்கி பலவிதமான அடிக்ஷன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறது. அதில் வந்து இந்த ஆன்லைன் கேமிங்கிறது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மைய கருத்தாக வச்சுருக்காங்க. ஆன்லைன் கேமிங் விளையாடி எப்படி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எழுந்து மானம் எழுந்து மரியாதை எழுந்து சொத்து போய் கடைசியில் ஒரு மர்டராக மாறுறான் அப்படின்றது வந்து அந்த பிளாட்டை வந்து எக்ஸலண்ட்டாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் வந்து அந்த படம் முடிக்கிறதுல வந்து அப்பா மை குட்னஸ் இந்த ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த ட்விஸ்ட்டு தான் வந்து டாப் கிளாஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ், ஈவன் ஓல்ட் பீப்புள், ஹூஸ்எவர் இட் இஸ், எல்லாருமே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த சோஷியல் மீடியாங்கிறது வந்து ஒரு பெரிய காட்டு தீ மாதிரி. அது வந்து இட்ஸ் அ வைரஸ். இன்ஃபேக்ட் அந்த வைரஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து மனசை எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக வச்சு நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காங்க படம் வாயிலாக. அண்ட் மோரோவர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறவர் வந்து டாக்டர் செந்தில்வேலன் அப்படின்னு இப்போ டைட்டில் இதில் பார்த்தோம் நாங்கள். அவரே வந்து ஒரு MD. ஸோ ஒரு டாக்டர் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு யாருமே அந்த மாதிரிலாம் பண்ணினதே கிடையாது. ஸோ ஹி ஹஸ் டன் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஜாப். அதில் இன்ஃபேக்ட் அவர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, விடியல்னு ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து காமிக்கிறாங்க. ஸ்டுடியோஸ் பேரும் விடியல் ஸ்டுடியோஸ் வச்சுருக்காங்க. விடியல் ஹாஸ்பிட்டல்ஸுங்கிறத ஒரு கரூரில் வச்சுருக்கிறத நான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு இந்த மாதிரி மனநோயாளிகளை வந்து அவர் ட்ரீட் பண்ணுறாரு. அந்த ட்ரீட் பண்ணுறத வந்து அவருடைய பெர்ஸ்பெக்டிவில், அவருடைய ஆங்கிளில் இந்த படத்தில் வந்து நடிகர்களை வச்சு இந்த மாதிரி வச்சு ஒரு நியூ டீமை வச்சு அவர் கிரியேட் பண்ணி ஒரு சோஷியல் மெசேஜ் அவர் கொடுக்கறது ரொம்ப அருமையாக செஞ்சுருக்காரு. படம் வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் வந்து இதை பார்க்கணும். இது மாதிரி ஒரு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸை வந்து பார்த்து எல்லோரும் இதில் இருக்கக்கூடிய மெசேஜை உள்வாங்கிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு
என்ன சொல்கிறது, லைக் எல்லாருமே வந்து இதை பார்த்து வந்து மக்கள் வந்து ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில், இன்ஃபேக்ட் நானும் வந்து அதனால தான் அந்த ஒரு இதில் தான் வந்தேன். பட் வந்து கொடுத்த காசு வீண் போல் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் டு ஃபினிஷ் நெயில் பைட்டிங்காக இருந்தது. எக்ஸலண்ட்டாக இருக்குது. சிங்கர்ஸு அண்ட் இந்த கோரியோகிராஃபி, அந்த பாடினி குமார்னு ஒரு நியூ ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீல்கள் ரவி எல்லாருமே, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ப்ராமினென்ட் ஃபிகர்ஸ் ஆக்டர்ஸு. இவங்கெல்லாமும் தே ஹவ் டன் தட் பார்ட் ரியலி வெரி வெல். ஸோ படம் ரொம்ப அருமையாக இருக்குது சார். சீசா நான் பார்த்துட்டு ரொம்ப ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே யோசித்தேன், என்னடா வெளியில் போய் ஒரு 130 ரூபாய் சமோசா வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு யோசித்தேன். ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லீடு கிடச்சி ரொம்ப நல்லா இருந்தது. அது எதுக்காக அந்த கதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. படம் உண்மையே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால சீசா சமோசா பப்ஸ்னு இருக்கிறதோட என்னடா அப்படி வச்சுக்கான்னு பார்த்தேன். அது கொஞ்சம் புதுமையாக வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. சொல்ல வரேன்னா சூதாட்ட கேம் ஒருத்தன் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வழி மாறி போகிறதுக்கு என்ன ஒரு உதாரணம் சொன்னால் சூதாட்டம். இந்த சூதாட்டத்தில் பணம் இழப்பு, பணம் சம்பாதிக்கிறது எல்லாமே நடக்கும். அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக சில பேர் கொள்ளை மூணாங்கன்றத ஒரு உதாரணமாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஹீரோவை பார்க்கும்போது நான் அப்படியே ஃபஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது ஹீரோ கீழ் பக்கத்துலேருந்து கூட்டு வட்டாங்க போட்டாட்டே சாமி ஐயோ கீழ் பக்கண்டா அப்படின்னு யோசிச்சேன். செகண்ட் ஹாஃபில் உண்மையே ரொம்ப நல்லா இருந்தது. அது இல்லாமல் நட்டிசரோட ஆக்டிங், அவர் விசாரிக்கிற தோரணை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன கொஞ்சம் கமர்ஷியல் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் சாங்ஸு, அந்த ஹீரோயினில் கொஞ்சம் கிளாமர் கொடுத்துருக்கலாம். அது ஒல்லியாக போட்டுக்கின்னு ஏதோ சேரீ கட்டுன்னு ஃபுல்லாக போச்சின்னு வருது. அதெல்லாம் எதுக்குங்க இப்போ இருக்கிற காலத்தில் தேவையாங்க? அவன் ரோட்டில் போகும்போது ஒரு பொண்ணை பார்த்தாவே நமக்கே தெரியும், என்னடா ரசிக்கிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே, படம் நல்லா இருக்குது. அது இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களாம் வழி மாறி போகிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதை பார்த்தா கொஞ்சம் மாறலாம். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவரோட விசாரிக்கிற விதம், அவரோட தோரணை எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் என்னென்னா இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா நட்டிசர் இதில் இல்லைன்னா படமே வந்து சுத்தமாக கவுந்துரும். அந்த அளவுக்கு தான் இருந்தது. நட்டிசரோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாக சூப்பராக இருந்தது. ஏன்னா அவர் இல்லைன்னா படமே சுத்தமாக வேஸ்ட். இந்த சீசான்றது வேஸ்ட், அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்குது படம். என்னங்க ஐயோ ட்விஸ்ட்டு, ஏதாவது செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே ட்விஸ்ட். அந்த கிளைமேக்ஸில் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட். உண்மையிலே என்னடா ஒரு கொலையை பண்ணிட்டு யாரா கொலை பண்ணா அவன் அப்படின்னு போகும்போதெல்லாம் கடைசியில் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க பாரு, இதுதான் விஷயம், இதுக்காக தான் அவன் பண்ணான், கூட பிறந்த தம்பியை பண்ணியிருக்கான்றது ரொம்ப ஒரு ட்விஸ்ட்டாக வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் இந்த வருஷத்தில் வந்து இந்த மாதிரி படம் ஆரம்பத்தில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது. தலை படம் சூப்பராக இருந்துச்சு தலை. நல்லா படம் தான், படம் பார்க்கலாம். இந்த மாதிரி படம் தான் வரணும். பட் இந்த ஜூதாடி பசங்களாம் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வரக்கூடாது. அவன் குடும்பத்தில் ரொம்ப பாதிப்பு சார். இதுல இந்த மாதிரி பசங்களுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது சார். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஜூதாடி பசங்க திருந்துக்க ஒரு படம், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு பசங்களாம் இதை பார்த்து திருந்துக்காக தான் ஒரு படம் சார். படம் நல்லா இருக்குது சார். இந்த மாதிரி படம் தான் பார்க்கணும். பட் இந்த மாதிரி படம் தான் பண்ணனாலும் இந்த மாதிரி படம் தான் பண்ணணும் சார். இன்ட்ரெஸ்ட்டு சூப்பராக கொண்டு போனோம் சார். ஆரம்பத்தில் ஒரு நாடகம் மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது போய் தான் தெரியும் இந்த கதைனா என்ன. நல்லா இருந்துச்சு சார் படம், சூப்பராக இருக்குது. மியூசிக் தான் டவுட் சார். ஆனால் நடித்தவங்க சூப்பராக இருக்குது சார். ரஜிந்தர் சார் சூப்பராக பண்ணியிருக்கான், நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பராக ஒரு படம் சூப்பராக வந்துச்சு சார். படம் வந்து நல்லாயிருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க? ஆன்லைன் கேம் பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பாதிப்பு, எப்படி ஆசைப்படுறாங்க, அதனால என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது. பட் ஒரு த்ரில்லராக போகுது, நல்லாயிருக்கு. இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. ஹீரோ எப்படி பண்ணிருக்காங்க? அவரோட தேர்ட் ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. படத்தில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ட்விஸ்ட்லாம் கரெக்டாக ரிவீல் பண்ணியிருக்காங்களா? அந்த வெயிட்டேஜ் இருக்குங்களா? இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் சாங்ஸு ஓகே. செகண்ட் ஹாஃபில் ஒரு கிளாமர் சாங் ஓப்பனிங்கில். நட்டிசரோட பர்ஃபார்மன்ஸ் இதில் எப்படி இருக்கு? அவர் ஆமாம் நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. சிம்பிளாக நல்லா இருக்கு. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.